இன்றைக்கி நம்ம 10th 3வது இயலில் விருந்து போட்டுதுன்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். அந்த லெசன் நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு விருந்தினரை நம்ம எப்படி வரவேற்கணும் அப்படின்றது ஃபுல்லாக அந்த லெசனில் பார்க்கலாம். தம் வீட்டுக்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல். இப்போ விருந்தோம்பல்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு வர விருந்தாடியை வரவேற்று அவங்களுக்கு சாப்பாடும் இடமும் கொடுக்குறது தான் விருந்தோம்பல். இப்போ விருந்தினர் அப்படின்னா யார்? இந்த காலத்தில் விருந்தினர்ன்றவங்க நம்மளோட சொந்தம் உறவினர் அப்படின்றதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் உறவினர்ன்றவங்க வேறு, விருந்தினர்ன்றவங்க வேறு. உறவினர்ன்றவங்க நம்மளோட சொந்தம். ஆனால் விருந்தினர்ன்றவங்க நமக்கு முன்ன பின்ன தெரியாத புதுசாக வரவங்க தான் நம்மளோட விருந்தினர். இதை தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காரு. தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விருந்தே புதுமை. விருந்தினர்ன்றவங்க புதுசாக வரவங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க, அவங்க தான் விருந்தினர் அப்படின்னு சொன்னது யாருன்னா தொல்காப்பியர். அது என்னன்னு சொல்லிங்கன்னா விருந்தே புதுமை. தொல்காப்பியர் தான் சொல்லியிருக்காரு இந்த வார்த்தையை. நெக்ஸ்ட்டு திருவள்ளுவர். இப்போது திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினாரா, அதில் 3 பால்களாக பிரிச்சிருப்பாரா. அது என்னென்ன? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 பாலாக பிரிச்சிருப்பார். அதில் அறத்துப்பால்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த அறத்துப்பாலில் 4 இயலாக பிரிக்கலாம். பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். அதில் ஒன்று தான் இல்லறவியல். அந்த இல்லறவியலில் தான் இல்லைன்னா இல்லம், வீட்டில், அறவியல்னா வீட்டில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற வீட்டு குடும்பத்தை பற்றி வரதான் இல்லறவியல். அதில் விருந்தோம்பலை பற்றி ஒரு அதிகாரத்தையே சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். ஒரு அதிகாரத்துக்கு 10 திருக்குறள். அந்த மாதிரி இல்லறவியலில் ஒரு 10 திருக்குறளை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதில் என்னென்ன சொல்லிக்கிறாருன்னா, இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவள்ளுவர் தான். இதில் அந்த இல்லறவியலில் ஏதோ ஒரு திருக்குறளில் இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக்குழையும் அனிச்சம் அப்படின்ற திருக்குறளில் சொல்கிறாரு. இப்போ என்னென்ன பார்த்தோம், 2 பாயிண்ட் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் விருந்தோம்பலை பற்றி சொல்கிறதுக்கு. முகம் வேறுபடாமல் இப்போது நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வராங்கன்னா நம்ம முகம் மாறாமல் முகமலர்ச்சியோட சந்தோஷத்தோடு அவங்கள வரவேற்கணும். அப்படின்றது தான் மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குழையும் விருந்து அப்படின்ற ஒரு திருக்குறளில் அவர் சொல்லியிருக்காரு. அதே போல் இன்னொன்று சொல்லியிருக்காரு, இல்லறம் புரிவதே விருந்தோம்பல் செய்கிறதுக்கு தான் அப்படின்றது சொன்னது யாருன்னா திருவள்ளுவர் தான். சரி, நெக்ஸ்ட்டு தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலம் இழந்த எண்ணெய். இந்த பாடல் எந்த நூலுன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன்றும் இல்லை, கண்ணகி வருந்துறாங்க. எதுக்காக வருந்துறாங்கன்னா, இப்போது கண்ணகி கோவலனை பிரிஞ்சு, கோவலன் இறந்த உடனே கண்ணகி தனியாக பிரிஞ்சிருக்காங்களா. அப்படி பிரிஞ்சு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்று அவங்களுக்கு செய்ய வேண்டியது செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க, அந்தளவுக்கு வறுமையில். அப்படி இருக்கும்போது அவங்க கஷ்டப்படுறாங்களாம். என்னென்னு கஷ்டப்படுறாங்கன்னா, கோவலனை பிரிஞ்சு வாழும் கண்ணகி அவனை பிரிஞ்சதை விட வீட்டுக்கு வந்த விருந்தாடியை கரெக்டாக அவங்களால செய்ய முடியல, அவங்கள போற்ற முடியல, அதை நினச்சி தான் வருந்துறாங்களாம் அப்படின்னு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. அந்த பாட்டு தான் இது. நெக்ஸ்ட்டு கம்பராமாயணத்தில் கம்பரும் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்வினா படிப்பும் செல்வமும், நல்ல செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும்னா பிறருக்கு கொடுத்து உதவுறது, காசு இல்லை ஏதாவது கொடுத்து உதவுறது, இந்த விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் சொல்கிறாரு. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் சொல்கிறாரு. இதே போல் கலிங்கத்து பாடலில் ஒவ்வொரு நூல்லையும் விருந்தோம்பலை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தொல்காப்பியத்தில் பார்த்தோம், அவர் என்ன சொன்னார், விருந்தே புதுமைன்னு பார்த்தோம். திருவள்ளுவர் என்ன பண்ணியிருக்காரு, இல்லறவியலில் ஒரு அதிகாரத்தையே அமைச்சு ஒரு 2 பாயிண்ட் சொல்லிக்கிறாரு. ஒன்று, முகம் வேறுபடாமல் நம்ம வரவேற்கணும், மோப்பக்குழையும் அனிச்சம்ன்ற திருக்குறள் சொல்லியிருக்காரு. இன்னொன்று, இல்லறம் புரிவதே விருந்தோம்பல் செய்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காரு. அடுத்து சிலப்பதிகாரத்தில் பார்த்தோம். சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லிக்கிறாங்க, கண்ணகி கோவலனை பிரிஞ்சு வாழ்கிறத விட வீட்டுக்கு விருந்தாடியை வரவேற்க முடியலன்றது அவங்க கஷ்டப்படுறதா இளங்கோவடிகள் சொல்லிக்கிறாரு. கம்பர் என்ன சொல்லியிருக்காரு, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு கலிங்கத்து பாடலில் ஜெயங்கொண்டாரும் சொல்கிறார். அவர் என்ன சொல்லுவார்னா, விருந்தினருக்கு உணவிடுவோரின் முக மலர்ச்சியை உவமையாக்கியவர் யாருன்னா கலிங்கத்து பாடலில் ஜெயங்கொண்டார். விருந்தினருக்கு உணவிடுவோரின் முக மலர்ச்சியை உவமையாக்கியவர் யாருன்னா ஜெயங்கொண்டார். எந்த நூல்லன்னா கலிங்கத்து பாடலில். அதுதான் எங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கம்பராமாயணத்தில் கம்பர் என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கலாம். பொருந்து செல்வமும்
கல்வியும் கல்வியும் பூத்தலால்னா அவங்க பெற்றதால். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு இல்லாதவங்களுக்கு ஈதலும் ஈதல்னா கொடுத்து உதவுறது. வைகளும் விருந்தும் விருந்தும்னா சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு கேட்கறத கொடுத்து பணம் ஏதாவது உதவி கொடுத்து விருந்தும் அன்றி விளைவன யாவையே. இதை இப்படி செஞ்சுருக்காங்க. அதான் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண் வந்தவங்களுக்கு ஈதலும் உணவும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறது தான் கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணில் என்ன சொல்லியிருக்காருன்னா, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண. விருந்தினர்னா யார்? வீட்டுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க. வறியவர்னா ஏதோ கஷ்டத்தில் வந்தவங்க. இவங்களுக்கு சாப்பாடை அவங்க 2 பேரும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கும்போது மேன்மேலும் முகம் மலரும் மேலோர் போல. முகம் மலரும் மேலோர் போலன்னா அவங்களுக்கு கொடுத்த அந்த சந்தோஷத்தில் இவங்களோட முகத்தில் சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி அதை ஊமையாக சொன்னவர் யாருன்னா கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார் சொல்லியிருக்காரு. இப்போ இது பார்த்தோம்னா அடுத்து தனித்து உண்ணார். தனித்து உண்ணார்னா தனியாக சாப்பிட மாட்டாங்க. அது என்னன்னா, தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. இப்போது ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தன் எட்டுன சாப்பாடு அவன் மட்டுமே சாப்பிட்றது தான் அது தப்பு. அந்த மாதிரி இருந்ததில்லை நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறர்க்கும் கொடுப்போர் தான் நல்லர். அதை தான் அந்த பாட்டில் உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. இந்த பாட்டு பாருங்கள். இந்திரர்னா வானத்தில் வாழ்கிற ஒரு கடவுள். அமிர்தம் அந்த கடவுளோட அமிர்தமாக இருந்தாலும் இயைவது ஆயினும்னா அந்த அமிர்தமாக இருந்தாலும் இனிது என அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தமியர் உண்டலும் இலரே. தமியர்னா தனியாக சாப்பிட்டவங்க யாரும் இல்லை அப்படின்னும் விருந்தோம்பலை பற்றி எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா புறநானூரில் சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லிக்கிறாங்க, உண்டாலம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. இந்திரரோட அமிர்தமே இருந்தாலும் அது நல்லா இருக்குன்றதாக தனியாக சாப்பிடக்கூடாதுன்ட்டு புறநானூரில் யார் சொல்லியிருக்காங்கன்னா கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. இப்போது இவரை ஏன் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பெருவழுதின்ற பேரில் நிறைய அரசர்கள் இருந்திருப்பாங்க. பெருவழுதின்ற பேரில். ஆனால் இவர் இளம் வயதிலே இவருக்கு நல்ல பண்புகள் நிறைய இருந்தனால இவரை இளம்பெருவழுதின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, இவர் ஒரு கடல் பயணம் போவார். அந்த கடல் பயணத்துலேயே இவர் இறந்துருவார். அதனால தான் கடலுள்னா கடலுக்குள்ளே, மாய்ந்தன்னா இறந்து போன, இளம்னா சின்ன வயசுல நல்ல பண்புகளை பெற்ற பெருவழுதி. கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. இவர் தான் புறநானூறுன்ற நூலில் தனித்து உண்ணாமையை பற்றி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அல்லில் ஆயினும். அல்லுன்னா இரவு. ஆயினும்னா நைட்டில் வந்தாலுமே அந்த நண்பகல் அந்த 12 இந்த நள்ளிரவுன்னு சொல்லுவாங்களே அந்த டைமில் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது தான். அதை பற்றி தான் அவங்க சொல்லிக்கிறாங்க. அல்லில் ஆயினும்னா பாருங்க, நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு தலைவிக்கு உண்டு. இது கொஷின் எல்லாம் எப்படி கேட்கலாம்னா இந்த வார்த்தையை கொடுக்கலாம். நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு தமிழருக்கு உண்டு அப்படின்னு கூறிய நூல் எதுன்னு கேட்டால் நற்றிணை. அதுவே அல்லில்னா என்ன? இருட்டில். அல்லுன்னா இரவு, அல்லில்னா இருட்டில், ஆயினும் இரவாக இருந்தாலும் விருந்தினர் வந்தாங்கன்னா உவக்கும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது. அதே தான் இங்கே மேலேயும் கொடுத்துருக்காங்க. அது விளக்கம் கொடுத்துருக்காங்க கீழே பாட்டு. அல்லில் ஆயினும்னா இருட்டில் வந்தாலும் விருந்தினர் வந்தாலும் இருட்டில் வந்தாலும் உவக்கம்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது அப்படின்னு சொல்கிற நூல் நற்றிணை. நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் டாபிக். 7 அடி நடந்து சென்று வழியனுப்பினர். இப்போது நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம். இப்போ விருந்தாடி யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூடயே பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போய் பஸ் ஏற்றி விட்டு வர்றது. அந்த மாதிரி அந்த காலத்துலேயே இப்போ வீட்டுக்கு வந்த விருந்தாடி வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி போகும்போது அவங்கள பிரியறதுக்கு மனசு இல்லாமல் அவங்க போகும்போது அவங்க குதிரை தேர் வண்டியில் தான் போவாங்க போல். அப்படி போகும்போது 7 அடி அவங்க பின்னாடியே போய் வழி அனுப்பிக்கிறாங்க. இதில் கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, 7 அடி நடந்து சென்று வழி அனுப்புனாங்கள தமிழர்கள், அதை கூறுற நூல் எதுன்னு கேட்கலாம். புறநானூற்றுப்படை. அப்படிலாம் அந்த பாட்டி கொடுக்கலாம். காலால் 7 அடி பின் சென்று பின்னாடி நடந்து போய் வழி அனுப்புனது புறநானூற்றுப்படை. நெக்ஸ்ட்டு இன்மையிலும் விருந்தோம்பல். இன்மைனா என்ன? வறுமையிலும் விருந்தோம்பல் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போது வீட்டுக்கு வந்தவருக்கு விருந்தளித்து
விருந்தளிக்க போகிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. அப்படி கொடுக்கும்போது பாருங்க, அவங்க தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்திருக்காங்க. என்னென்னா, வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்குறது அவங்கள்ட்ட தானியமே இல்லை. அதனால் அவங்க விதை நெல், ஆமாம் விதை நெல்லுன்னு வச்சுங்க, விதைக்காக வச்சிருந்த திணையை உரலில் போட்டு குத்தி எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அதாங்க பாருங்க, குரல் உணங்கு விதை திணை, விதைக்காக வச்சிருந்த திணையை உரல்வாய் பெய்து உரலில் போட்டு குத்தி சிறிது புடப்பட்டொன்றோ இல்லல் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. விதைக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க விருந்தாடி, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க எதுவும் இல்லாதனால விதைக்கிறதுக்காக வச்சிருந்த திணையை நெல் உரலில் குத்தி அதில் சாப்பாடு போட்டுருக்காங்க. இதை சொல்கிற நூல் எதுன்னு கேட்டால் புறநானூறு. புறநானூறு தான் இந்த செய்தி சொல்லுது. நெக்ஸ்ட்டு, நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை பணயம் வைத்தான் தலைவன். இப்போ நேற்று விருந்தாடி வந்திருக்காங்க, அவங்களுக்கு செய்கிறதுக்கு கையில் காசு இல்லை. அதனால் அவனோட இரும்பு வாள், பழைய வாளை போயிட்டு அடகு வச்சு அந்த காசில் அவங்களுக்கு சாப்பாடு போட்டான். இன்றும் விருந்தினர் வந்ததால், திரும்ப இன்னைக்கு விருந்தினர் வந்துட்டாங்க, அதனால் அவனோட கருங்கோட்டு சீறி யாழை பணயம் வைத்தான். அவங்களோட யாழை பணயம் வச்சு விருந்தளிக்கிறான் அப்படின்னு சொல்கிற நூல் எதுன்னு கேட்டால் புறநானூறு. என்ன சொல்லியிருக்காங்க, நேற்று ஒரு விருந்தாடி வராங்க, அவங்களுக்கு செய்யறதுக்கு கையில் காசு இல்லைனால பழைய வாழை பணயம் வச்சு சாப்பாடு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கும் மறுபடியும் விருந்தாடி வந்தனால அவங்களுக்கு செய்யறதுக்காக அவங்களுடைய யாழை பணயம் வச்சு சாப்பாடு கொடுத்ததா வந்து புறநானூறுன்ற நூலில் சொல்லியிருக்காங்க. அதே தான் இங்கே பாட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. நெருணைனா நேற்று வந்த விருந்தினருக்கு மற்றும் தன் இரும்புடை பழையவாள், அவனோட இரும்பால் செஞ்ச பழைய வாழை வச்சு வைத்தனன்னா வச்சு காசு கொடுத்துட்டான், காசுன்ற மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டான். இன்னைக்கு இக்கருங்கோட்டு சீரியாழ் பணியம், இன்னைக்கும் வந்துட்டாங்க, அதனால் அவனோட கருங்கோட்டு சீரியாழை பணியம் வச்சுட்டான் அப்படின்னு சொல்கிற நூலும் புறநானூறு தான். நெக்ஸ்ட்டு, இளையான்குடி மாரநாயனாரின் அப்படின்னா, இளையான்குடின்ற ஊரில் இருக்கிறவர் தான் மாரநாயனார். அவர் வீட்டுக்கு யாரோ ஒரு சிவனடியார்னா இந்த பக்தராக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்திருக்காங்க. சிவனடியார் ஒருத்தவர் இளையான்குடி மாரநாயனார்னு ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவருக்கு விருந்தளிக்க யார்கிட்ட, இந்த மாரநாயனார்கிட்ட தானியமே எதுவும் இல்லை. உடனே என்ன பண்ணுறாருன்னா, அன்றைக்கி தான் அவங்க கொல்லியில் வந்து விதைச்சிட்டு வந்திருக்காங்க நெல்லை, அதை போய் திரும்ப எடுத்துன்னு வந்து சமைச்சு கொடுத்து சாப்பாடு வச்சுருக்காங்க. இதை பற்றி சொல்கிற நூல் எதுன்னு கேட்டால் பெரிய புராணம். என்னன்னா, இளையான்குடி மாரநாயனார்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராரு. அவர் யாருன்னா ஒரு சிவனடியார். அவருக்கு சாப்பாடு கொடுக்க இவர்கிட்ட எதுவுமே இல்லை. அதனால் அவங்க அன்றைக்கி தான் விதைச்சிட்டு வந்திருக்காங்க, அந்த நெல்லை போய் திரும்ப எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாங்க. இதை சொல்கிற நூல் வந்து பெரிய புராணத்து தான். நெக்ஸ்ட்டு, நிலத்துக்கேற்ற விருந்து. நிலத்துக்கேற்றனா அந்தந்த நிலத்தில் எப்படியெல்லாம் விருந்தோம்பல் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு நிலத்துலையும் எப்படி விருந்தோம்பல் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நெய்தலை பற்றி சொல்கிறாங்க. நெய்தல்னா என்ன, கடல். நெய்தல்னால் கடல் சார்ந்த இடம். அப்போ நெய்தல் நிலத்தவர் என்ன பண்ணுவாங்க, பாணர்கள்னால் பாட்டு பாடுறவங்களெல்லாம் வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர். மீன் கடலில் இருக்கிறவங்க மீன் தானே பிடிப்பாங்க, அப்போ மீன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற நூல் எதுன்னு கேட்டால் பெரும்பானாற்றுப்படை. நெய்தல் நிலத்தவர் என்ன பண்ணாங்க, பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற நூல் சிறுபானாற்றுப்படை. நெக்ஸ்ட்டு, இந்த பாட்டை நீங்களே பார்த்துங்க. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீர் சரடு அம்சப்பிரியா. நெக்ஸ்ட்டு, விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. இப்போ விருந்தினர் ஒருத்தர் வராங்கன்னா அவங்களை எப்படி எதிர்கொள்ளணுன்றதை சொல்கிறாங்க. இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயில்னால் வாசல். இப்போ வீட்டில் வந்து எல்லாருமே நுழையிற அளவுக்கு பலரால் நுழைய முடிகிற அளவுக்கு பெரிய வாசல், இன்னும் அரண்மனைன்னு ஞாபகம் வச்சுங்க. இந்தமாரி இரவில் மூடுவதற்கு முன்னர், அந்த பெரிய கதவு மூடுறதுக்கு முன்னாடியே உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா, சாப்பிட்றவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது தான் இதுக்கான அர்த்தம். இங்கே பாருங்க, பலர் புகு வாயில்னா, பலர்னா நிறைய பேர், புகுன்னா போகிற வழி, வாயில்னா அந்த வாசல், நிறைய பேர் போகிற வாசல் அளவுக்கு பெருசாக இருக்குது. அடைக்கிறதுக்கு முன்னாடி கடவுணர் சாப்பிட்றவங்க வருவீர் ஒளிரோ,
யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது. இதுக்கான இந்த நூல் எதுன்னா குறுந்தொகையில் சொல்லியிருக்காங்க இதை பற்றி. நெக்ஸ்ட்டு ஔவையார் சொல்லியிருக்காங்க, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். இப்போது வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வராங்க, அவங்கள தனியாக வெளியில் நிற்க வச்சுட்டு நீங்கள் மட்டும் உள்ளே போய் சாப்பிட்டா அது தப்பு தானே. அதனால் மருந்தாக இருந்தாலும் அவங்க அவங்க முன்னாடியே சாப்பிட்ணும் அப்படின்ட்டு எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா கொன்றை வேந்தன். இதை கேட்கலாம். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டால் கொன்றை வேந்தனில் ஔவையார் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வரகரிசி இதுவும் ஔவையாரோட பாட்டு தான். வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும். வரகரிசின்னா அது ஏதோ ஒரு அரிசியோட சோறு. வழுதுணங்காய்னா கத்திரிக்காயோட வாட்டும்னா கூட்டு. முரமுரனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து இருந்து இட்டான் இது எல்லா உலகம் பெரும். இதில் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இந்த பாட்டை கொடுத்து ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். யார்? ஔவையார் தான். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்க, இந்த இடத்துல என்ன பாயிண்ட்னா நாயக்கர் மராட்டியர். இவங்களோட ஆட்சி காலத்தில் தான் சத்திரங்கள்னு சொல்லுவாங்கள்ல, இந்த தெருவில் அந்த மாதிரி சத்திரங்கள் யார் வேணால் போகலாம் சாப்பிட்லாம். அந்த மாதிரி நாயக்கர் மராத்தியர்களோட காலத்தில் தான் சத்திரங்கள் வழி செல்கிறவங்களுக்காக அதிகமாக கட்டப்பட்டது. நெக்ஸ்ட்டு நமக்கு தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இது சும்மா படித்து பாருங்கள், தெரிஞ்சுங்க, சும்மா நாலேஜ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ்ச்சங்கம்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணுன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வாழை இலை விருந்து விழான்னு ஒன்று கொண்டாடுறாங்க. அவ்வளோதான். ஓகே, மீதி நீங்களே படிங்க.